சிவாய நமக. ஓம் சத்யாய நமக. ஆதி பிரபஞ்ச உற்பத்தி காலம் தொட்டு அசுரன் சோழர்கள் பிரிவின் பொருட்டு அவ்விரு சாராருக்குள் அகலா பகை வரதை காணத்தினாலும் அசுரர்களே ஆகிய உலகத்தை அடக்கி அரசாள வேண்டும் என்ற அற்புதத்தாலும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியர் உபதேசம் பெற்ற அசுரனுக்கும் அவர் மனைவி மங்களகசிக்கும் பிறந்த சுரசை என்ற மாயை தன் குலகுலின் கட்டளைப்படி காசிபவனை கொடி சுகித்து கால நியமனப்படி முதற் சாமத்தில் சுரபதவனையும் இரண்டாம் சாமத்தில் சிங்கமுகன் தார்குன் என்ற இரு ஆண்மக்களையும் நான்காம் சாமத்தில் அசமுகி என்னும் பெண்மகளை பெற்றெடுத்தார். அவ்வரக்க சகோதர சகோதரியும் ஐயனை நினைத்து அகோர தவம் புரிந்து ஆயுதாயுதி படைக்கலங்களின் பிரமாண வரங்களை பெற்று 1008 அண்டங்களுக்கு மதியாபடியவர்களாக ஆகாசக்கம் செலுத்தி அமரேந்திர தேவனை சிறைப்பிடித்து திக்கட்டும் சென்று வெற்றி பெற்று கொட்டி வரும் வீர மகேந்திர வெற்றிக்கும் கால் இன்னவர்கள் குறைமையை சகிக்க முடியாத பிரம்மா விஷ்ணு இளையோர் ஒன்று கூடி திரு கைலை நாடி முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானிடம் வருகிற ஐயனோ தவத்திற்கு இணங்கி தனது அதோமுகத்தின் காட்சி தந்து பழைய 5 முகத்தையும் பெற்று அவ்வாறு முகங்களிலும் அக்கணிப்பொறி தோற்றுவித்தார். அப்பொறிகளோ அகில உலகத்தை மலிபெறும் பறக்க அது கண்ட பார்வை தேவியார் பாத சிலம்பின் நவரத்தனங்கள் சிதற பதறி ஓடினால் அங்கு இருந்தவர்களும் அஷ்டதிக்கு பாடல்களும் அரணே தஞ்சமடையார்கள். ஐயன் கணற்பல்கள் அழைத்து வைத்து கங்கையிடம் சேர்க்கப்படி வாயுத்து வெடுக்கும் மக்களுக்கு வரி தர அவதிவை சேர்க்க கங்கையை தாங்கூடாது திரு கையிலில் சரவணம் என்ற ஞானற்போல் வளர்ந்து அடர்ந்துள்ள சரவணப்பள்ளியை சமர்ப்பிக்கப்படி சமர்ப்பணம் செய்க. அங்கே யாம் 6 குழந்தைகளாகினோம். பின் கர்த்தனை கட்டளையால் எமக்கு கார்த்திகை பெண்கள் பரோட்டப்பட்டு வளர்ந்து வருங்கால் ஓர் நாள் பார்வை தேவியார் எம்மை பாசக்கரங்களுடன் சேர்த்தெடுத்தரைக்க யாம் 16 முகமும் 16 கர்வமாக ஏக வடிவமானோம். பின் பிரணவ பொருளறியா பிரமண சிறையிட்டு அகினி வேண்டுகளுக்கு இணங்க அகினை விடுவித்து நவ வீரர்கள் சூழ கந்தமாவள துமைகி சிங்கமுகன் தாருகன் போன்ற அசுரர்களை விதைத்து சாகாபரம்பற்ற சூரபத்மனை உருவாக்கி ஒன்றை மைலாசமாகவும் மற்றொன்றை சிவர் குடியாக ஏற்று ஞானாசக்தியாக சக்தி வலை கரசு வந்து கிரியாசக்தியாக தேவானை மனமுறிந்து இச்சாசக்தியாக வள்ளியை மனமுடிக்கும் பட்சத்தில் கலாசத்தை விட்டிருக்கிறேன். அருமருமாகி அனாதையாய் பலவையொன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதை பிளம்பதோர் மேனியாகி கருணைகுர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்திர உலகமைய கிழங்க எல்லாம் அல்ல அன்னை பராசக்தி பணிந்து ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி 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 ஊருக்கெல்லாம் அவ
யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் மண்ணே என்பது போல இன்னும் செஞ்சார் நாரத மகரிஷி என்னை காண வேண்டும் என்று அவள் வந்து கொண்டிருக்கிறார். அன்னவர் வருகையை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மெய்க்கடவுள் இவனை போல் மேதினில் யாருண்டு? மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாரும் உண்டு? என்னை சொல்ல மேன்மை சொல்ல தெவிக்காத கற்களே பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். நடிகை மலை குமரனையை காண்பணித்து போற்றுவோம். பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரித்து அழகொளிரும் பிள்ளை. அன்னை உமை பூரித்து அழகொளிரும் பிள்ளை. நவமணி கலைஞனுக்கோ அறிவுரைத்த கிள்ளை. நாளும் கணபதியின் இதய கவரும் உள்ளை. என்னாலும் கணபதியில் இதய கவரும் உள்ளை. நாளும் கணபதியின் இதய கவரும் உள்ளை. எளிய குணம் உடையவர்க்கு இவர் துணைதான் இல்லை. எளிய குணம் உடையவர்க்கு இவன் துணைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். கலிகை மலை குமரனையை காண்பணித்து போற்றுவோம். பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். கந்தா கடம்பா கதிர்வேளா சண்முகா சரவண பவா ஆறுமுகா செந்தில் குமரா நாரதரின் வணக்கம் ஐயனே கன்னிகுமரா. பல்லாண்டு மான்மகனை வருக. விதாத பெருமானின் வெற்றி கொடியை வருக. தாமரை செல்வியின் தவபாலனை வருக. ஏழுசுர சப்தநாத இசைவேந்தரை வருக. வருகாதரே தங்கள் வரவு நல்லுறவாகட்டும். பாலூர் குழந்தையோடு பசி என்னும் ஞாழ தமரர் வண்டிதர் யோகிகளுடன் கோலத்தமன் நக்கீர சார சுகமுற ஓங்கியது நற்கலை சங்கீதமே என்ற வரிசையிலே மெய்க்கடவுள் இவரை போல் மேதில் யாரும் வினா எழுப்பிய பொழுது மற்ற மகிழ்ச்சி அடைந்தாலும் வந்தார் இவரை போய் குழப்பம் அல்லவா? ஆகையினாலே கொடுங்கள் முருகா. சாரகமே சங்கீத இசைஞானியே சப்தஸ்வரம்
வேந்தரே, தேவாதி தேவர்களும் திருமூர்த்திகளும் கண்களோட சுற்றுப்பயணத்தில் காரணமில்லாமல் தாங்கள் வரமாட்டீர்கள். அப்படி இருக்க தாங்கள் அன்றாடம் சேகரித்து வந்துள்ள தின செய்திகளில் ஏதாவது நிறைய கேள்வி தெரிவிங்கள். அடியை காதுகளை கேட்கிறேன். இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டைகளை முடித்து 74 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே உங்களுக்காக வேலுமலை சாரல் மத்தியிலே குறிஞ்ச நிலத்திலே பூலோகத்திலே ஒரு அழகான அற்புதமான கனியை அடியேன் உங்களுக்காக கண்டு வந்தேன் முருகா. ஜன்மார்க்கம், ஜெகமார்க்கம், தற்பத்திர மார்க்கம், ககனமார்க்கம் என்று சொல்லக்கூடிய 4 மார்க்கத்திலே ககனமார்க்கமாக வருகின்ற பொழுது கனி கொண்டு அப்படித்தானே? ஆமா முருகா. கண்டு கனி சிறப்பு குறிகளை கேட்போம். இதோ கூறுகின்றேன் கேளுங்கள் முருகா. உங்களிடத்திலே நான் கூறுகின்றேன், கனியை அடைவதற்கு வழியை நீங்கள் கண்டுபிடிங்கள் முருகா. மேலே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் முடித்தேன் முருகா. அக்கனியை இக்கனவி கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீராக மா வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கனியை விட உயர்வான கனியை தான் உங்களுக்கு அடியேன் கண்டு வந்தேன் முருகா.
முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து என்று வந்திருக்கும் மலரோ கனியாக இருக்கும் என்று வினவினால் இது கனி அல்ல கண்ணி என்பதை அறிந்து கொண்டேன். யார் அந்த பெண்மகள் தெரியுமா? குமரனுக்கு ஏற்ற கன்னி. அப்படியா? யார் அந்த பெண்மகள் தெரியுமா? பாதிகளை கொடுத்த வாக்கு பாதிகளை நிற்கிது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதங்களுக்கு நீங்கள் தானே வாக்கை கொடுத்தீர்கள். உண்மை. அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வ என்ற பெயரோடு மனமுடித்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவள்ளியை தான் பார்த்து அன்னவளை நீங்கள் மனமுடிக்க வேண்டும். தக்க சமயத்தில் மனமுடித்து இருக்கிற 11 பேருக்கும் தூங்குனது போக மிச்சம். அங்கிட்ட உண்மை ஒன்னொன்னா கூட்டி பார்த்தேன் 11 வந்துருச்சு. சரி. இந்த 11ல நீங்க உள்ள போயிட்டு வரும்போது 5 போயிடும், 6 தான் மிச்சம் இருக்கும். சரி. 6ஆய் பெருக்கெடுத்து இந்த நாடகம் முற்று பெற வேண்டும் என்பதற்கு அன்னவளை நீங்கள் மனமுடிக்க வேண்டும். இப்படியே சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? அவ்வளவு வேடுவ குலத்தில் உதித்திருக்கின்றார். சரி. நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையில் அம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தியை உரைத்து அன்னவளோடு கொஞ்சம் குழாவி அமுதமொழி கூடி திரு தணிகைக்கு அழைத்து பாருங்கள் முருகா. கருமாரின் மகன் நான் உருமாறி சென்றால் என்னை வந்தவன தெரியாமல் வசைபாடி மானே மானே என்று போனால் என்னை தானே வராமல் என்னை வேற ஏதாவது ஆக்கி நினைத்தார். தங்களை எப்போதும் நினைக்கின்றேனோ நீங்க உடனே கூப்பிட்டீங்கன்னா நானும் முத்துராஜும் உடனே ஓடி வருவோம். ஆமா கவுண்டர் தூங்க மாட்டீங்களே அதான பார்த்தேன். ஆகினாலே தங்கள் விருப்பம் போல் கருமாரி மகனாக உருவாரி சென்று அன்னவளை கூடி கடி மடம் புரிந்து இருக்காய் தாங்கள் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவேன் அடியன் உங்களுக்கு. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத புகழ் மாலை அழகு தருகிறேன். வாருங்கள் ஐயனே, என் புகழை பாடிக்கொண்டே இருங்கள். எனது சித்தம் எனது பாக்கியம் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொஞ்சம் வேகமா வாங்க முருகா. ஆக சிறப்போடு நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஊரார்கள், பெரியோர்கள், விழா குழுவினர்கள் ஆகிய நாடக கலா ரசிகர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. மிக சிறப்பாக ஒளிபெருக்கிய ஸ்தாபனத்தை இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் அருள் கிட்ட வேண்டும். இவ்வளோ அம்மன் ஒளிபெருக்கி உரிமையாளர் ஆக உரிமையாளர்களுக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய எனது உயிரினு மேலான அன்பு நண்பர்களுக்கும் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை இன்று இரவு வழங்கிய கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது பக்க மேளம் அல்ல பக்கா மேளம் என்று நிர்பந்தம் செய்த 4 பேருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருஷத்துல மேளம்னா அன்பு சகோதரரை ஒரு நாடகமும் 2 நாடகம் தான் நடந்து, ஆனா மனசு திருப்தியா இருக்கு. வரமாட்டேங்கிறாரே அங்கிட்டு நம்ம பகுதிக்கு வந்தாருலாம் எப்படியாச்சும் இந்த பகலை காலி கொண்டு போலான்னு பார்த்தா உண்மையிலுமே மன திருப்தியா இருக்குல்ல. அற்புதமான இசை முழக்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு நாடகத்திற்கு. ஆக இருப்பினும் கூட இந்த இடம் சிறக்க வேண்டும். ஆக முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஒரு கழகத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக இருமனமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே தேவி யானையை மணந்து விட்டார், வள்ளியை மணக்க வேண்டும், திருக்காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்கு இணங்க நிஜாமாக்கு பிரியன் உங்க ரசிகர் அவரு எத்தனை தான் கொடுக்குறாரு நானும் பார்க்கிறேன். நெஞ்சடைச்சு போய் அதைத்தானே கேட்கிறேன். இருப்பினும் கூட அந்த நிஜாமாக்கு பிரியருக்கும் நன்றி தானே. ஆக நன்றி கலந்த வணக்கத்தோடு இருப்பினும் இந்த நாடகத்தை வெளிநாடு வரைக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அண்ணன் விஎஸ்கே வள்ளி யூடியூப் அன்பு உரிமையாளர் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய அன்பு அண்ணார் எனது உயிரினு மேலான அன்பு நண்பர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருப்பினும் கூட ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும். அதுவும் என்ன பாடலாக அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நல்லவர்கள்லாம் ஒன்று கூடி நல்லது ஒரு நாடகத்தை அமைத்து கொடுத்தார்கள். அந்த நல்லவர்களுக்கு இறைவன் சாட்சி அமைய வேண்டும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கு சாட்சியமா அதுதான் உண்மைக்கு சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம்
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கே வேற யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது சொல்லுங்கள், மனதிற்குள் மனது சென்று போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் இன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் வாழ்வதில்லையே, தவறியும் வான மண்ணில் முத்துராஜன்னா வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி,